கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்லை. எபேசியர் 2:8 கிறிஸ்துனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதை ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கார்கள். கலாத்தியர் 5:24 என் கிருபை உனக்கு போதும், பயணத்தில் என் பலன் பூரணமாய் இருக்கும். 2 கொரிந்தியர் 12:9 என்னை பயன்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13 பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மே வைத்த தனது அன்பை விளக்க பண்ணினார். ரோமர் 5:8 கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாயப்பிரமாணத்தில் சாபத்திற்கு நீங்களாக்கி நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கலாத்தியர் 3:13 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுவீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8 பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க் 16:15 என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட்டேன். ரோமர் 1:15-16 நீதிமான் செய்ய மூக்கமான வேண்டுதல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. யாக்கோபு 5:16 நல்ல பயன்கள். பொய் சொல்லாதே, பெற்றோரை கனம் பண்ணு, தாழ்மையாயிரு, இரக்க குணமுள்ள பிறரை வார்த்தையால் காயப்படுத்தாதே, திருடாதே, ஏழைக்கு இறங்கு, அன்பு செலுத்து, பிறரை வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8 கிறிஸ்துவினுடைய அவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைத்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. யாக்கோபு 5:16 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். யோவான் அப்போஸ்தலர் 16:31 கணித்து வர சொல்ல நீ வீடியோ நான் உனக்கு ஆக்ஷன் காட்டணும். வீட்டாரும் ரட்சிக்கப்படுகள் என்றார். அப்போஸ்தலர் 16:31 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுவீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நாம் பாவிகளாய் நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ரோமர் 5:8 கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை மீட்டுக் கொண்டார். கலாத்தியர் 3:13 4:1 சிலுவையின் அன்பு, 4:2 சிலுவையின் தியாகம், 4:3 சிலுவையின் பரிசு, 4:4 சிலுவையின் நீதி, 4:5 சிலுவையின் ஒப்புரவு, 4:6 சிலுவையின் ஒப்பந்தம், 4:7 சிலுவையின் பலன், 4:8 சிலுவையின் கட்டளை, 4:9 சிலுவையின் செய்தி, 4:10 சிலுவையின் வெற்றி. சிலுவையின் அன்பு. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தது
வெட்கப்படுவதினாலே தேவன் தம் மீது வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. சிலுவையின் தியாகம். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கலாத்தியர் 3:3. நாள் 3. சிலுவையின் பரிசு. கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8. நாள் 4. சிலுவையின் நீதி. அன்றே ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டீர்கள். பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படியதினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ரோமர் 5:19. என்னால் ஏந்த மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ரோமர் 1:15-16. 4. சிலுவையின் ஒப்பந்தம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. 4. சிலுவையின் பலன். சிலுவையின் பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு வைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படும் நமக்கு அது வேற பலனாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18. கிறிஸ்து 4:8. சிலுவையின் கட்டளை. கிறிஸ்தியனுடையவர்கள் தம் மாம்சத்தையும் அதன் ஆசைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24. 4:9. சிலுவையின் செய்தி. என்னால் ஈர்ந்த மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். ரோமர் 1:15-16.